மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். பைரேட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் படம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? அதான் இல்ல, நான் பேசுறது கடல் கொள்ளையர்கள் பத்தி. கடல் கொள்ளையர்கள் அப்படின்னாலே ஆண்கள் இருந்த காலத்துல ஒரு பெண்ணை செம்மையா ரூல் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரு சிங்ஷி. அவங்கள பத்தின கதையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சீனாவோட தெற்கு பகுதியில் 1775ஆம் ஆண்டு தான் சிங்ஷி பிறந்திருக்காங்க. ரொம்ப வறுமையான குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க. அதனால அவங்களோட 15-16 இயர்ஸ்லேயே அவங்க வந்து ஷிப்பில், அதாவது கப்பல்களில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது கடல் கொள்ளையராக இருந்த ஜெங்கி சிங்ஷியோட அழகில் மயங்கி அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொப்போஸ் பண்ணும்போது நம்ம சிங்ஷி ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்னவா இருக்கும்? நம்ம தமிழ் படங்களில் பார்க்குற மாதிரி, இனிமேல் நீங்கள் கொள்ளையே அடிக்கக்கூடாது, நல்லவராக திருந்தி வாழணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. நானும் உங்கள் கொள்ளை அடிக்கிற தொழிலில் இருப்பேன், நானும் உங்களோட சேர்ந்து இந்த படையை வழி நடத்துவேன் அப்படின்றது தான் அவங்களோட கண்டிஷனாக இருந்தது. அதுக்கு நம்மளும் ஓகே சொல்லியிருக்காரு. 1801 இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு. 1805 பார்த்தீங்கன்னா கடல் கொள்ளையர்கள் மத்தியிலே பெரிய சண்டைகள்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த ஜெங்கியும் சிங்ஷியும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கடல் கொள்ளையர்கள் எல்லாரையுமே ஒன்று திரட்டி 6 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. இதில் சிங்ஷியோட பங்கு பெருசு அப்படின்னு சொல்லப்படுது. சிங்ஷிக்கு 2 குழந்தைகளும் பிறக்குது. 1807 சிங்ஷியோட கணவர் ஒரு சண்டையில இறந்து போறாரு. கணவர் இறந்துட்டாரே அப்படின்ற துயரத்துல துவண்டு போகாம மீண்டு எழுந்து இந்த கடல் கொள்ளையர்களோட தலைவியா வந்து நிக்கிறாங்க. இவங்க தலைவியா ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 40,000 to 60,000 கிட்ட கடல் கொள்ளையர்களை ஒன்று திரட்டி கடல் கொள்ளையில ஈடுபடுறாங்க. இவங்க தலைவியா இருந்த சமயத்துல தான் கடல் கொள்ளையர்கள் ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சீனா உட்பட நிறைய நாடுகளோட போர் செஞ்சு தோற்கடிக்கவும் செஞ்சிருக்காங்க. தொடர் தோல்விகளை சந்திச்ச சீன படை என்ன பண்றாங்கன்னா, போர்ச்சுகீஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. போர்ச்சுகீஸும் சீனர்களும் சேர்ந்து சண்டையிடுறாங்க. ஆனா அந்த சண்டை ரொம்ப பெருசா நடந்திருக்கு. அப்படியும் பாத்தீங்கன்னா சீனர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் தான் நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சண்டைக்கு அப்புறம் சிங்ஷியை ஜெங்கி சாவ்னு கூப்பிடுறாங்க. இவங்க 1810க்கு அப்புறம் போதும் சரண்டர் ஆகலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் சீன அரசோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நான் சரண்டர் ஆக ரெடி, ஆனா நீங்க எனக்கு எந்த தண்டனையும் தரக்கூடாது அப்படின்னு. அதுக்கு சீன அரசு ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு தண்டனையும் தராம பணமும் கொடுக்குறாங்க. ஒரு பெண் இவ்வளவு ஆக்டிவா ஒரு கடல் கொள்ளையரா இருந்திருக்காங்க அப்படின்றத கேட்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இவங்களை இன்ஸ்பயர் பண்ணி இப்போ நிறைய படங்கள் கூட வந்திருக்கு. ஆனா 1800 இப்படி ஒரு கடல் ராணி இருந்தாங்க அப்படின்றது ஆச்சரியப்படுற விஷயமா தான் இருந்திருக்கு.